ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கவர் ஆகிற மாதிரி இருக்க 9 சாப்டர்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ ப்ளஸ் இது 10th சாப்டர். இது இல்லாமல் நமக்கு இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக்கில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வருது. தென் அதுக்கப்புறம் வந்து 9th ஸ்டாண்டர்டில் வரும். 7th ஸ்டாண்டர்ட்லேயும் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட்லேயும் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ புக்கில் இருக்கிறது எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஒரு பேசிக்ஸ் தான் வந்து இருக்கும். பட் அதே மாதிரி நம்ம கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போது சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாவே போர்ட் மாஸ் ரூல் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு உண்டான ரூல். ஓகேவா? ஸோ இப்போ இந்த போர்ட் மாஸ் பொறுத்த வரைக்கும் பி அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா ப்ராக்கெட்டில் வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட், தென் அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட், தென் லாஸ்ட்டாக தான் இந்த ப்ராக்கெட். ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார், அந்த இப்போது 8 பார் இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட்ஸ், இந்த ப்ராக்கெட் தென் இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் ஃபாலோ பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஹாஃப்ன்றது வந்து என்ன, மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது. ஸோ ஹாஃப்ன்ற வேர்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு அதாவது செகண்டாக ப்ராக்கெட் இல்லாமல் ப்ராக்கெட் வந்து ஹாஃப் வந்துருச்சுன்னா செகண்டாக அதை ஃபாலோ பண்ணணும். இல்லை நார்மல் சம்ஸில் ஹாஃப் வந்துருக்குன்னா அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதை தான் வந்து போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு சம் போடலாம். 8 + 8 டிவைடட் பை 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், 8 + 8 ஆட் பண்ணுவோம், 16 டிவைடட் பை 8 அப்படின்னு போடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். பட் அது வந்து கரெக்ட் ஆன்சர் கிடையாது. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி 8 + 8 டிவைடட் பை 8 அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் 8 + 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 9. ஸோ இதுதான் வந்து போர்ட் மாஸ் ரூலுக்கும் நார்மலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சால்வ் பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன் இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா போர்ட் மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க சம்ஸ்க்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்தோன்னா 24 + 2 × 8 டிவைடட் பை 2 -1 அப்படின்னு இருக்கா? ஸோ இப்போ போர்ட் மாஸ் ரூல் படி இதில் வந்து ப்ராக்கெட் இல்லை, ஹாஃபும் இல்லை. ஸோ நம்ம அடுத்து எங்கே போகிறோம், டிவிஷனுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ 8 டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும், 4. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. தென் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 4 × 2 8 கிடைக்கும். ஓகேவா? 8 கிடைச்சிருச்சா? 24 + 8 32. தென் லாஸ்ட் ஸ்டெப்பு தான் -1. ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 31 அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கொஷின் 20 + 8 × 2 ப்ளஸ் இந்த கர்ஸ்லி ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, 6 × 3 மேலே ஒரு பார் போட்டிருக்காங்க, -10 டிவைடட் பை 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இந்த பார்னா என்ன அர்த்தம், இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 6 3s are 18. ஓகேவா? சால்வ் பண்ணியாச்சா? தென் அதுக்கப்புறம் டிவிஷன், அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளார இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும்னா இந்த பார் சிம்பிளுக்கு. அப்போது 6 3s are 18 -10 டிவைடட் பை 5 அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், 2 அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கர்ஸ்லி ப்ராக்கெட் நம்ம சால்வ் பண்ணும்போது 16 அப்படின்றது வருது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 8 × 2 16. தென் லாஸ்ட்டாக தான் இந்த 20 கூட ஆட் பண்ணணும். 20 + 32 என்ன கிடைக்குதுன்னா 52 அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் இது வந்து டிஎம்பிசியில் கேட்ட கொஷின். ஓகேவா? இந்த கொஷின். தென் அதுக்கப்புறம் ஒரு சில சம்ஸ் நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள். 10 + 17 டிவைடட் பை 3. ஓகேவா? அடுத்தது 12 - ப்ராக்கெட் 3 - ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, கர்லி ப்ராக்கெட் 6 - 5 - 1. ஓகேவா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்தது 5th சம் 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 × 2 -6 டிவைடட் பை 2. ஓகேவா? அதே மாதிரி 6th சம் 3 + 5 - 7 × 1.
இந்த சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சம்முக்கு ஆன்சர் நான் கீழே கொடுத்துருக்கேன். 3rd சம்முக்கு 9 வரணும், 4th சம்முக்கு 11 வரணும், 5th சம்முக்கு 107 வரணும், 6th சம்முக்கு 1 வரணும். ஓகேவா? இந்த சம்மெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் சம்மு தான். ஓகேவா? ஸோ இதோடையே நமக்கு 6th முடிஞ்சிருது. ஏன்னா 6th வந்து சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம டிஎன்பிசிக்கு தேவைப்படுற மாடல். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சமயம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையான்னு தெரியும். நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாமில் வந்து நமக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது இப்போ 7th டேர்ம். 7th டேர்மில் எதை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா வந்து இந்த அடுக்குகளை எப்படி நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் நார்மல் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ 6th இது ஓகே, நமக்கு ஓகே. 6th ஸ்டாண்டர்டுக்கு இதுதான் பேசிக்ஸ். ஸோ அவங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க இன்னும் டீப்பாக நிறையா சம்ஸ் போடுவாங்க. ஸோ நமக்கு டிஎன்பிசிக்கு தேவையானதுன்னா இது மட்டும் போதும். தென் அதுக்கப்புறம் 7th வந்து 2nd டேர்மில் வந்து இந்த அடுக்குகளை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது ரெண்டும் பேஸ். இந்த பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே அடுக்குக்கு தான் போகணும். ஏற்கனவே நம்ம வந்து இதை வந்து இந்த அதாவது இயல் எண்களின் கூடுதல், இயல் எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டர் பார்த்தோம் இல்லைங்களா? நம்பர் சிஸ்டமில் பார்த்துருப்போம். நம்பர் சிஸ்டமில் ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி நமக்கு போட்டிருப்போம். ஸோ இங்கே வந்து அதை எப்படி ப்ராப்பராக ஆட் பண்ணுறது அப்படின்றது வந்து 7th 2nd டேர்மில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ ஒரு டைம் சொல்லிடலாம். ஓகேவா? எப்படியுமே இந்த பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த 5 வந்து காமன். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம எல்சிஎம்மில் வந்து 1/2 + 3/2 தட் இஸ் ஈக்குவல் டு 4/2 அப்படின்னு எழுதுவோமா? இந்த 2 வந்து மாறாது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த அடியில் இருக்க பேஸ் வந்து மாறாது. இப்போ இது ரெண்டுமே ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே வரும். இன்ட்டில் இந்த மேலே இருக்க நம்பர் ரெண்டுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். 7 3 21 பெருக்கி போட்டுறக்கூடாது. பவரில் வரும்போது அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5/10. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. a/m. கீழே ஏ ஒரே மாதிரி ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கே பாரு மேலே எம் இருக்குது, இங்கே மேலே n இருக்குது. அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நம்பர்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா a/m + n அப்படின்றத எழுதிக்கணும் அப்படின்றத ஃபார்முலா வைஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் டிவிஷனுக்கு 5/7 5/3 இருந்துச்சுன்னா கீழே டிவிஷனில் இருக்கும்போது 5 7 - 3 அப்படின்னு அதை சொல்லணும். ஸோ 5/4 அப்படின்றது தான் ஆன்சர். லிசன், a/m divided by a/n that is equal to a/m - n அப்படின்றது. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா a/m whole to the power of n அப்படி இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா a/mn. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படியே பெருக்கி போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா? நடுவில் இந்த பெருக்கல் சிம்பிள் இருந்துச்சுன்னா ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருந்தாங்க அப்படின்னா mn டைரெக்டாக நம்ம போட்டுடணும். ஓகேவா? அடுத்தது ab whole to the power of n அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த n இவங்க ரெண்டு பேருக்குமே பொதுவானதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம்? an bn அப்படின்னு எழுதுவோம். தென் அதே மாதிரி a/m + a/m, அதாவது சேம் நம்பர். இங்கே கவனிங்க, இது a/m இன்ட்டு a/n. ஏ சேமாக இருந்துச்சு, mn டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே m, இது n. அப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தமா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? m + n அப்படின்றது போட்டிருக்கோம். தென் அதே மாதிரி இங்கே பாருங்கள், a/m + a/m அடுக்கும் சேமாக தான் இருக்குது, கீழே இருக்க இந்த நம்பரும் சேமாக தான் இருக்குது, நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா a/m காமனாக இருக்குது பார்த்தியா அந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு இன்ட்டு இந்த a/m எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்களோ அத்தனை வாட்டி நம்ம அதை எழுதிடணும். இன்ட்டு 2, ஏன்னா இங்கே 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்ட்டு 2 அப்படின்னு போட்டுருவேன். ஓகேவா? ஏன்னா இந்த மாடல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசியில் நிறையா கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. a/0னா அதோட வேல்யூ வந்து 1. a/-mன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி எழுதலாம்? நம்ம ஈக்குவல் டு 1/a/m அப்படின்னு எழுதலாம். ஸோ 1/a/mன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து ஈக்குவல் டு a/-m அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ். ஸோ இதில் பார்க்கும்போது புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஷின்ஸில் நம்பர்ஸில் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே போகலாம். இங்கே பாருங்கள், 5/7 5/7 5/7. ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 5/y எனில் yன் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? இப்போ இந்த சம் நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, a/m + a/m ரிப்பீட்டடாக எல்லாருமே ஒரே மாதிரி வந்தாங்கன்னா இந்த a/m அங்கே கொடுத்துருக்க அந்த நம்பரை எடுத்து எழுதிட்டு இன்ட்டு 2, அதாவது இங்கே 2 டைம்ஸ் வந்திருக்காங்க, இன்ட்டு 2ன்னு போட்டிருக்கோம். அப்போ இவங்க எத்தனை டைம் வந்திருக்காங்க? 1 2 3 4 5 டைம்ஸ் வந்திருக்காங்களா? ஸோ 5/7 அப்படின்றது காமன், இங்கே இருந்ததை அப்படியே எழுதியிருக்கேன், இன்ட்டு ஒரு 5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5/8 5/1 இன்ட்டு 5/7. ஸோ இன்ட்டுன்னு வரும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் நான் ஆட் பண்ணிக்குவேன். 5/8. அப்போ ஒய்யோட ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 5/8. ஓகேவா? 5/8னா ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா 8. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 7/6 இன்ட்டு 3/6. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம அவங்கள என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். பவரில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேவா? கீழே ரெண்டு பேருமே இப்போ இங்கே என்னென்னா ஏபி ஹோல் டு தி பவர் ஆஃப் n அப்படின்னா எண்ணில் எதுனா டிஃப்ரென்ஸ் இருக்கா? இருக்காது. ஏஎன் பிஎன் அவங்க அப்படியே தானே இருப்பாங்க. ஏஎன் பிஎன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஏபி ஹோல் டு தி பவர் ஆஃப் n அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அடுக்க பெருக்க மாட்டேன், அடுக்க ஆட் பண்ணவும் மாட்டேன். ஓகேவா? இப்போ இது என்ன அர்த்தம்னா 7/6 இன்ட்டு 3/6 அப்படின்னா என்ன அர்த்தம்? பவர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காங்க, கீழே இருக்க ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கன்னா அப்போ இவங்கள ரெண்டு பேர்த்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 21/6. ஓகேவா? 72/9 பவரில் வந்து 5 இருக்காங்க. ஸோ 72/9க்கு என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் போட்டு பவரில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. பவரில் வந்து mn இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும்போது தான் m + n அப்படின்னு நான் எழுதுவேன். அந்த பேஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? சப்போஸ் பேஸ் மாறி இருக்காங்க அப்படின்னா நான் பேஸ் மாறி இருந்தாங்கன்னா அவங்கள மல்டிப்ளை பண்ணணும். mn அப்படின்றவங்க வந்து இருந்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள், பேஸ் கீழே இருக்கவங்க மாறி இருக்காங்க, மேலே இருக்க அடுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னா அதில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு வராது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இப்போது 6 to the power of 13 into 48/13 divided by 12 to the power of 13 that is equal to 6 to the power of 13 into 48 to the power of 13 divided by 12. பாருங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே 13 தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் அவங்க 13 தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு டிவிஷனாக போர்ட் மாஸ் ரூல் படி இப்போ 48/2 1 12 12 2 12 24 3 36 4 12 48ன்னு வந்துடுமா? அப்போது 4 4/13 6/13 அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இவங்களை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 6 24 பவரில் வந்து 13. ஓகேவா? ஸோ இங்கே மாறி இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே எழுதிக்கணும். இங்கே பவரில் இருக்கிறவங்க மாறி இருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். பவரில் இருக்கவங்க ஒரே மாதிரி இருந்து கீழே இருக்கவங்க மாறி இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? அது தெரிஞ்சாலே போதும். தென் இது சும்மா நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. 320/43 அதாவது 32,000 32,043ஓட ஹோல் ஸ்கொயரை விரிவுபடுத்தினால் அனைத்து 10 இலக்கங்களும் ஒரு முறை இடம்பெறுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு கூற்று சம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி சம்முக்கு இது தேவைப்படும். ஸோ ஒரு டைம் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இருக்கிற எல்லா நம்பருமே 1 அடுத்தது 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இருக்கிற எல்லா நம்பருமே ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் வருது அப்படின்னா அந்த நம்பர் தான் இந்த நம்பர். ஓகேவா? 320/43 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 320/43 ஸ்கொயர் பண்ணோன்னா இருக்கிற எல்லா நம்பருமே அதில் வந்துடும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் தட் இஸ் = 5 ஸ்கொயர். 9 + 16 = 25. சப்போஸ் இது எப்படி தெரியுமா நம்ம கேட்பாங்க, ஒரு நம்பர் அடுத்தடுத்து வரும் நம்பர் அந்த வர்க்கங்களை கூட்டினால் எனக்கு அதுக்கு அடுத்த நம்பர் வர்க்கங்களின் கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா, கூற்று சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு இது யோசிக்காமல் நம்ம போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். 10 ஸ்கொயர் + 11 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர் இவங்க 3 பேரையும் ஸ்கொயர் ரூட் அடுத்தடுத்து நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 13 ஸ்கொயர் + 14 ஸ்கொயரோட ஆன்சர் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஸ்கொயர்னா 100, 11 ஸ்கொயர்னா 121, 12 ஸ்கொயர்னா 144 தட் இஸ் = 13 ஸ்கொயர்னா 169 + 196. அப்போ ஆட் பண்ணும்போது 365. ஓகேவா? இவங்களும் எனக்கு ஈக்குவலாக வராங்க. ஓகேவா? அதுக்கப்புறம்
யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் இன், அதாவது அடுக்கு எண்களில் உள்ள ஒன்றாம் இலக்கம். நமக்கு ஃபைனலாக கொஷின்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் என்னது அப்படின்றது கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய மாடல் கொஷின்ஸ் இந்த பேங்க் எக்ஸாம்லேருந்து நிறையா இதில் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுக்கு எண்களில் உள்ள ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் இன் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். இப்போ 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10னா எப்பயுமே 10 ஸ்கொயர், 10 ஸ்கியூப், 10 பவர் 4, 10 பவர் 5, 10 பவர் 10 எவ்வளோ கொடுத்தாலுமே நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்னவாக தான் முடியும்? 0வாக தான் முடியும். அதே மாதிரி 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1 ஸ்கொயர், 1 ஸ்கியூப், 1 பவர் 4, 1 பவர் 5, எத்தனை 1, 11 ஸ்கொயர், 11 ஸ்கியூப் எது கொடுத்தாலுமே நம்ம கடைசியாக என்னென்னு தான் முடியும்னா 1 அப்படின்னு தான் முடியும். ஓகேவா? அதுக்கப்புறமா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 181 பவர் 47 கடைசி நம்பர் 1ன்னு முடியுதா? அப்போ அந்த 1ன்னு முடிஞ்சாலே யூனிட் டிஜிட் என்னவாக தான் முடியும்? 1ன்னு தான் முடியும். எத்தனை வாட்டி பெருக்கினாலும் அதோட ஆன்சர் நமக்கு என்னென்னு தான் முடியும்? 1ன்னு தான் முடியும். ஓகேவா? இப்போ இந்த 10க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 ஸ்கொயர் போட்டு பார்த்துருக்கோம். 4 × 10 த ஹோல் ஸ்கொயர், 4 4 சார் 16, 10 10னா 0 0. ஸோ எப்படியுமே 0ல் முடிஞ்சுன்னா எத்தனை ஸ்கொயர், ரூட், ஸ்கியூப் எது கேட்டாலுமே 0ல் தான் முடியும். அதே மாதிரி ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா 2 0, ஸ்கியூப்னு வந்துச்சுன்னா 3 0வாக வரும். ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 5, 6 இந்த நம்பர் எப்படி பார்த்தாலுமே 5 25, 6 36, 5 25ன்னு வருமா? 25 திரும்ப 5 போட்டால் 5 25 தான் வரும். அதே மாதிரி 36 × 6, 6 36. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஸ்கொயர், ஸ்கியூப் அந்த நம்பருக்கு கடைசி நம்பர் 5 6 தான் வருமே தவிர வேறு நம்பர் வராது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா 0ன்னு முடிஞ்சுன்னா 0ல் தான் லாஸ்ட் டிஜிட் வரும். 1ன்னு முடிஞ்சுன்னா லாஸ்ட் டிஜிட் 1ன்னு தான் வரும். சேம் அதே மாதிரி 5 6 முடிஞ்சுன்னா லாஸ்ட் டிஜிட் 5 6 தான். அதே வந்து 4 9 இந்த மாதிரி சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 அப்படின்னா நங் 16. அப்போது 4 ஸ்கொயர், அதாவது இரட்டைப்படை 4 ஸ்கொயரில் வந்துச்சுன்னா கடைசி நம்பர் என்ன முடியும்? நமக்கு நங் 16 6ன்னு முடியும். அதே வந்து ஒற்றைப்படை எண்ணில் இருந்துச்சுன்னா கடைசி நம்பர் 4 தான். 4 அடுக்கு 1னா 4 தான். 4 அடுக்கு 3னா நங் 16, 16 64. அப்போது ஒற்றை அடுக்கில் வரும்போது 4 அப்படின்னு வரும். இரட்டைப்படை எண்ணில் வரும்போது 6 அப்படின்றது வரும். அதே மாதிரி 9, 9க்கு என்னதுன்னா 9 ஸ்கியூப், அதாவது ஒற்றை அடுக்கில் வந்துச்சுன்னா 9. சேம் 4ல் ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா 4, 9ல் ஒற்றைப்படை வந்துச்சுன்னா 9. சேம் அதே மாதிரி ரெட்டைப்படையில் வந்தபோது 4க்கு 6 போட்டோம், 9க்கு 9 9 81 அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அதனால் இங்கே 1. இதெல்லாம் நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது எதுக்குன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு ஷார்ட்கட்டில் சம் சால்வ் பண்ணும்போது இந்த கடைசி டிஜிட் என்ன வரும் அப்படின்னு நம்ம டக்குன்னு போடுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிக்கூடாது. இது எல்லாமே நமக்கு கம்பல்சரி பின்னாடி சம்ஸில் யூஸ் ஆகும். லிசன், இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின். 10,000 போட்டு மேலேயும் 10,000 கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11,111 மேலேயும் 11,111 கொடுத்துட்டாங்க. ஒன்றாம் இலக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா? நீ எதையுமே சால்வ் பண்ண தேவையில்ல. உனக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றாம் இலக்கம் மட்டும்தான் கேட்குறாங்க. இப்போ 10,000 0ல் முடிஞ்சு எத்தனை இருந்தாலுமே ஆன்சர் வந்து 0 தான். 1ல் முடிஞ்சு எவ்வளோ இருந்தாலுமே ஆன்சர் வந்து 1 தான். இது ரெண்டுத்தையும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். அப்போ 0 + 1 என்ன தான் கிடைக்கும்? 1. அப்போ ஒன்றாம் இலக்கம்ன்றது 1. அவ்வளோதான். புரியுதா? ஸோ அதனால் இந்த ஒன்றாம் இலக்கம்ன்றதை நீங்கள் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பல்லுறுப்புக்கோவைகளின் படி. ஓகேவா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் 7th புக்கில் இருக்க பேசிக்ஸ் தான். x⁵ அப்படின்னா மேலே இருக்க அந்த பவரை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா படி அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு டீமாக இவங்க ஃபுல்லாகவே ஒரு டேர்மாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களோட படி என்னதுன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க, நான் டக்குன்னு போட்டுட்டேன். இங்கே என்ன இருக்காங்க? எக்ஸ் ஒய் இசட் 3 பேருமே இருக்காங்களா? அப்போ இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். 1 + 2 + 3 தட் இஸ் = 6. அதே இவங்க டேர்மாக ஒரு டேர்ம் 2 டேர்ம் 3 டேர்மாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் யார் ஹையஸ்ட்டோ அவங்கள தான் நான் வந்து படி அப்படின்னு சொல்லுவேன். படி வந்து 8. ஓகேவா? ஓகே. இப்போ பல்லுறுப்புக்கோவைகளோட கூட்டல் பெருக்கல் இது எதுக்குன்னா நமக்கு x + y, x + 2y, x + 3y அந்த மாதிரி சம்ஸ் நிறையா கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அது கூட்டல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இந்த சம்ஸ் நீங்கள் ஓரலாக ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. 4x² + 3xy + 9y² 2x² + 9xy + 6y² கூட்டுக. ரெண்டுத்தையுமே கூட்ட சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு சிம்பிள்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை.
கூட்டும்போது நமக்கு எப்படி எல்சிஎம் நம்ம எடுத்து ஒரே மாதிரி இருக்கவங்கள ஒன்றா கூட்டுவோமோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இவங்கள தான் நம்ம அப்படியே கூட்டிக்குவோம். 4x² + 2x². ஆன்சர் என்ன வந்துடும்? 6x². 3xy மைனஸ் 9xy. அப்போ 9 3 போச்சுன்னா 6 மைனஸ் 6xy ப்ளஸ் 9 6 கூட்டினா 15y². அப்போ இவங்களோட படி என்னது? யார் அதிகமாக இருக்காங்க? இவங்க 2, இவங்களும் 2, இவங்களும் 2. அப்போ படியே வந்து 2 தான். எல்லாருக்குமே படி வந்து 2 தான். ஓகேவா? அதே மாதிரி கழித்தலும் அதே மாதிரி தான். சேம் யார் யார் ஒரே மாதிரி டேர்மில் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு கழிச்சிட்டு வந்துடணும். அடுத்தது பெருக்கல். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் நமக்கு டிஎன்பிசியில் கேட்பாங்க. இப்போ இது 7th டேர்ம் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பல்லுறுப்புக்கோவைகளின் படி கண்டுபிடிக்கிறதோட முடிஞ்சு. அதே மாதிரி நமக்கு இந்த 1ஆம் இலக்கம் அப்படின்றத போட்டிருக்கோம். ஓகேவா? இதுதான் மெயின் 7th. அடுத்தது 7th 3rd டேர்ம் பொறுத்த வரைக்கும் எப்படி பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்கிறது, இந்த கூட்டலும் கழித்தலும் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோமா? ஸோ பெருக்கல் எப்படி பண்ணுவோம்? x+3 × x+5 அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த எக்ஸா, இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் கூட இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறவங்கள பெருக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்த டேர்ம், இந்த 3ஆவது இருக்காங்க இல்லையா, இருங்க, இந்த எக்ஸை ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கூட பெருக்கிட்டு திரும்பவும் இந்த எக்ஸையே இந்த 5 கூட பெருக்கிடணும். ஓகேவா? இந்த எக்ஸையே இந்த எக்ஸ் கூட ஒரு வாட்டி பெருக்கிறோம், திரும்ப இந்த எக்ஸையே 5 கூட ஒரு டைம். தென் அதுக்கப்புறமா 3 கூட எக்ஸையும் திரும்ப இந்த 3 கூட 5ஐயும் பெருக்கிறோம். ஓகேவா? நமக்கு தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி ஏரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுங்கள். டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகும், இவங்கள பெருக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ x × x × 5. அப்போ x × x என்ன வரும்? x² ப்ளஸ் 5 × x 5x ப்ளஸ் 3 × x 3x ப்ளஸ் 15. இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் தான். நம்ம நிறையா வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா சம் நமக்கு ஈஸியாகிடும். இப்போ இவங்க 2 பேரும் எக்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்களா? அப்போ ஆட் பண்ணிக்கோ 8x x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 15. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். y + 6 × y + 8. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் 43 × 36. நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ 43 × 36ன்னு இருக்கா? ஸோ இவங்க நம்ம எப்படி பிரிக்கலாம்? 40 + 3 40 - 4. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்க ஒரே காமன் நம்பர் வந்து 40 தான். 40 + 3ன்னு 43 கிடைச்சிரும். 40லேருந்து 4 போச்சுன்னா 36 அப்படின்றது கிடைச்சிரும். தென் அதுக்கப்புறம் நம்ம இப்போ எது என்ன பண்ணலாம்? 40 × 40 திருப்பி 40 × 4. ஆனால் மைனஸ் கூட சேர்த்திக்கணும், மைனஸ். அதே மாதிரி 3 × 40 3 × -4. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ அதுக்கான இதில் வந்து நமக்கு ஃபார்முலாஸ் நம்ம தெரியணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதில் நமக்கு தேவையான ஃபார்முலாஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலாஸ், காமன் ஃபார்முலாஸ். a + b ^ 2 = a² + 2ab + b². ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது a - b ^ 2 that is a² - 2ab ப்ளஸ் b². மைனஸ் வரும்போது இந்த 2abக்கு மட்டும்தான் மைனஸ் வருது, வேறு எங்கேயும் மைனஸ் வராது. ஓகேவா? ஸோ இது என்னதுன்னா 2x + 5 ^ 2. இவங்கள 2 வாட்டி பெருக்கணும் ஒரே டேர்மை. ஸோ இதையே நம்ம எப்படி பண்ணலான்னா, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம இங்கே வந்து இது என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா இல்லாமலும் 2x + 5 × 2x + 5 அப்படின்னு நம்ம போடலாம். இப்படி போட்டால் என்னாகும்? 2x கூட 2x பெருக்குவோன்னா, திருப்பி 2x கூட ஒரு 5ஐ பெருக்குவோன்னா, திருப்பி 5 × 2x 5 × 5 எப்படி பெருக்கினாலும் சேம் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் இந்த ஃபார்முலாஸ் எதுக்குன்னா, பின்னாடி நமக்கு சுருக்குக அப்படின்னு கொடுக்கும்போது நிறைய இடத்துல இந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இது நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே போதும். a + b ^ 2ன்றது a² + 2ab + b². a - b ^ 2 = a² - 2ab + b². ஓகேவா? இப்போ இதில் 2 ஃபார்முலா இருக்கா? தென் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னொன்று தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா a + b + c ^ 2. 3 பேர் வராங்க. ஓகேவா? அங்கே நம்ம என்ன பண்ணோம்? a + b ^ 2 a + b ^ 2 = a² + b² + 2ab. அதே வந்து a - bல கொடுத்துருந்தாங்கன்னா a² + b² - 2ab அப்படின்னு படிச்சிட்டோமா? அதே தான் இப்போ 3 பேர் வந்திருக்காங்க. a + b + c ^ 2. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? a², b², c². எக்ஸ்ட்ராவாக ஒருத்தரை ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 2abன்னு போட்டோமா? இங்கே 3 டேர்மாக இருக்காங்களா? அதனால் 2 × ab + bc + ca அப்படின்னு போட போகிறோம்.
அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ a + b + c the whole square is equal to a square + b square + c square plus 2 into ab plus bc plus ca. ஓகேவா? இது வந்து தேர்ட் ஃபார்முலா. அடுத்ததான் ஃபோர்த்து ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் a + b the whole cube. நம்ம அங்கே ஸ்கொயர் பார்த்தோமா, இங்கே கியூப் பார்க்குறோம். a cube plus b cube. அங்கே என்ன பண்ணோம், a square plus b square plus 2abன்னு எழுதணுமா. இங்கே என்ன பண்ண போகிறோம், a cube plus b cube 3ab a plus b ஒரு டைம் எக்ஸ்ட்ராவாக எழுதணும். ஓகேவா? 3ab into a plus b அப்படின்றத எழுதணும். சேம் அதே மாதிரி தான் a minus of b the whole cube. அப்போது இங்கே இருக்கிற எல்லா டேர்முக்குமே மைனஸ் போடுறோம். b க்யூபுக்கு போடுறோம், 3abக்கும் மைனஸ் போடுறோம், a plus bன்னு வர இடத்துல a minus of b எல்லா இடத்துலையுமே மைனஸ் வந்துடணும். ஆனால் நம்ம ஃபார்முலாவில் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் மைனஸ் 2abக்கு மட்டும்தான் மைனஸ் போடுவோம். இந்த இடத்துல ஹோல்ஸ் க்யூப்னு வரும்போது எல்லா இடத்துலையுமே மைனஸ் போடணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது a cube ப்ளஸ் b cube இப்போ தனித்தனியாக இருக்காங்க. அதே மாதிரி நமக்கும் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தனித்தனியாக வந்தாங்க. நம்ம எப்படி எழுதுவோம்னா a + b இன்ட்டு a மைனஸ் ஆஃப் b அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ இவங்களை நம்ம எப்படி எழுதணும், சேம் a + bன்னு எழுதிட்டு நமக்கு அந்த ஃபார்முலாவில் வந்துச்சு இல்லையா, இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருமா, அந்த 2abக்கு பதிலாக 2வை கட் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுடணும், மைனஸ் ab அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square அப்படின்னு வந்துடணும். சேம் அதே மாதிரி இங்கே மைனஸ் வந்தாங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் மைனஸ் வருவாங்க. இங்கே மைனஸே இல்லைனாலும் ஏபி இருக்கிற இடத்துல மைனஸ் வருவாங்க. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல ஏபின்னு வர ஏ மைனஸ் ஆஃப் பின்னு போட்டு மீதி எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் போடணும். ஓகேவா? ஸோ இது செவன்த்து ஃபார்முலா. ஓகே, தென் இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட்டு a cube plus b cube plus c cube minus 3abc இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். a plus b plus c a square plus b square plus c square மைனஸ் இங்கே எப்படி இந்த டூவுக்கு பதிலாக 2வை எடுத்துகிட்டு எல்லாருக்குமே மைனஸ் போட்டுடணும். ஓகேவா? மைனஸ் போட்டோன்னா ஃபார்முலா முடிஞ்சிடுச்சு. இந்த பெரிய சம் நமக்கு மோஸ்ட்லி வராது, பட் இந்த சுருக்குகளில் நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்மை வந்து கேட்டாங்கன்னா நமக்கு சுருக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு 7th டேர்மில் வந்து 2 ஃபார்முலா மட்டும்தான் கவர் ஆகுது, பட் இதெல்லாம் மீதி 9th இருக்குது. பட் ஃபார்முலாஸ்லாம் ஒரே இடத்துல சொல்லிடலான்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ 7th டேர்ம் 3 பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதிலே போகலாம். 21 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 + 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 20 + 1 20 + 1 2 டைம்ஸ் எழுதலாமா? எதுனா என்னாகும், 20 x இன்ட்டு எக்ஸு. சேம் இதே மாதிரி ஃபார்முலாஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டே வந்தோன்னா 441 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஏன் படித்தோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிசியில் இருக்கிற பழைய ஒரு ஓல்ட் கொஷின் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த சம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இது என்ன இருக்குது பாருங்கள், 8 power 8.94 into 8.94 into 8.94 minus 3.56 into 3.56 into 3.56 divided by 8.94 into 8.94 plus 8.94 into 3.56 ப்ளஸ் 3.56 இன்ட்டு 3.56. அப்போ என்ன அர்த்தம், இவங்க 3 பேரும் ஒரு ஸ்கியூப், இவங்க 3 பேரும் ஒரு ஸ்கியூப், இவங்க வந்து ஸ்கொயர், இவங்களும் ஒரு ஸ்கொயர், இவங்க ஒரு இடத்துல ஏபி. ஏன்னா இதுதானே ஏ இன்ட்டு பி. இப்போ இது ஏ ஸ்கியூப் பி ஸ்கியூப் ஏ இன்ட்டு பி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ இன்ட்டு பி இந்த டேர்மில் இருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது கவனிங்க, ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப்னு வராங்களா. அப்போ இங்கே என்ன வருவாங்க, ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது வந்து ஓல்டு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு மாடல் கொஷின் தான். ஓகேவா? ஸோ இது எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்கள், ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்திருக்கா. இப்போது ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூபை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் ஆஃப் பி அப்படின்னு எழுதிட்டு மீதி இவங்க எல்லாரையுமே ப்ளஸில் எழுதிடணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதும்போது இவங்க எல்லாருமே எனக்கு கேன்சல் ஆகிடுவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன தான் கிடைக்கும், ஏ மைனஸ் ஆஃப் பி. அப்போ இதில் யார் ஏ, இந்த நம்பர் ஏ, இந்த நம்பர் பி. இவங்க 2 பேர்த்தையும் மைனஸ் பண்ணால் நான் ஆன்சர் பண்ணி முடிச்சிடுவேன். நம்ம உட்காந்து இவங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர்லேருந்து இவங்களை மல்டிப்ளை பண்ணி இவங்களை சப்ராக்ட் பண்ணி இவங்களை போட்டு அவ்வளோ கன்ஃபியூஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி சம்முக்கு நமக்கு இங்கே ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும்.
அதனால தான் இதில் ஃபார்முலா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி இருந்ததில் நமக்கு ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதிகமாக ஷார்ட்கட்னு போயிடுவோம். பட் இதில் ஷார்ட்கட்டே இந்த ஃபார்முலாஸ் தான். அதனால் நம்ம ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இது ஓல்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷினா. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம இங்கே அடுக்கு பார்த்தோம் இல்லையா, எம்ஏ டிவைடட் பை, இதுவும் வந்து ஓல்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷினா. எம்ஏ டிவைடட் பை எம்பி ஏ ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது. இன்ட்டு எம்பி எம்சி பி ப்ளஸ் சி எம்சி எம்ஏ சி ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 டிவைடட் பை எம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 டிவைட் பை எம் வருமா, எம் வருமா, 1 வருமா, எம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வருமானு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அடிமானம், இந்த ரெண்டு பேஸ் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்களா? அப்போ எம் ஏ மைனஸ் ஆஃப் பி ஏ ப்ளஸ் ஆஃப் பி இப்படி இருந்தாங்கன்னா மல்டிபிள்னு அர்த்தம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி எம் பிசி பி ப்ளஸ் சி எம்சிஏ சி ப்ளஸ் ஏ இன்ட்டு இந்த 1 டிவைட் பை எம் அப்படியே வந்துடுறாங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள், ஏ மைனஸ் ஆஃப் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஆஃப் பி. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், சேம் அதே மாதிரி பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இங்கேயுமே நம்ம ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் ஆஃப் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இவங்க எல்லாருமே ஒரே டேர்மாக வந்துட்டாங்களா? அப்போ மேலே இருக்கவங்க எல்லாரையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஸ்கொயருக்கு இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆவாங்க, மைனஸ் மைனஸ் இவங்க கேன்சல் ஆகுறாங்க, சியும் கேன்சல் ஆகிறாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது? 1 டிவைடட் பை எம். இப்போ புரியுதா நம்ம ஏன் அந்த இடத்துல ஃபார்முலாஸ் வந்து பார்க்குறோம், ஏன் ஃபார்முலாஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய சம்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாடலில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த சம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 69, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம என்ன பிடிப்போம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசின்னு போடுவோமா? இப்போ இவங்களோட ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்களா 13. அப்போ 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இவங்களோட ஆன்சர் 69 ப்ளஸ் 2 இன்ட்டு, அப்போ இந்த ஆன்சர்லேருந்து இந்த ஆன்சர் 169லேருந்து ப்ளஸில் இருக்க 69 இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். அப்போ 100ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 2ன்னு போட்டால் 50. அவ்வளோதான், இங்கெல்லாம் சிம்பிளாக முடிஞ்சிடும். ஏன்னா இதில் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அதனால் இருக்கிறது ஒரு 9 ஃபார்முலாஸ் தான். அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 7th term 3ல் காரணிகளின் பெருக்கற்பலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணிகளாக கண்டுபிடிச்சி போடுறது. அப்போ 12 அப்படின்னா நாமும் 12ன்னு சொல்லிடுவேன். பட் 4ன்றது காரணியில் என்ன, இதை விட சின்ன நம்பராக வரணும். 2 2 4. அப்போ 2 2 4 4 இன்ட்டு 3. அப்போ 2 2 4 4 இன்ட்டு 3னா 12. எம் ஸ்கொயர்னா எம்எம் என்என்பி இந்த மாதிரி பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேவா? 64 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 ஒய் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்னது? 8x த ஹோல் ஸ்கொயர் போடலாமா? ஏன்னா 8x ஹோல் ஸ்கொயர் போடலாம். மைனஸ் 9y த ஹோல் ஸ்கொயர் அப்படி போடும்போது 8x ப்ளஸ் 9y 8x மைனஸ் 9y அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி காரணிப்படுத்துகளை இப்போ இங்கே வந்து இவங்களை காரணிப்படுத்துகன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் கொடுப்பாங்க. பட் இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த 25 இந்த லாஸ்ட்டில் இருக்க நம்பரையும் ஃபஸ்ட்டில் இருக்க நம்பரையும் பெருக்கிக்கணும். பெருக்குனா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கள். 25 × 9 225ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கினா அதே மாதிரி இவங்களை கூட்டுத்தொகை, சென்டரில் இருக்கிறவங்க கூட்டுத்தொகை, ஒரு 2 நம்பரை பெருக்குனா எனக்கு 225 வரணும், கூட்டினா எனக்கு 30 வரணும். இப்போ 30 அப்படின்னும் போது எனக்கு 15 + 15 30ன்னு கிடச்சிருமா? அப்போ 15 × 15 போட்டு பாருங்கள் 225. எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் போடலாம்? 15 × 15 ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் 5ன்னு முடிஞ்சுன்னா 5 25. இங்கே இருக்கிற நம்பர் என்னது? 1. 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2. ஓர் 2 எவ்வளோ? 2. 225. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 225 வந்துடுறாங்க. அப்போ இவங்களை எப்படி எழுதலான்னா, முன்னாடி யார் இருக்காங்க? 9x ஸ்கொயரா, இந்த 15xy 30 நான் 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். 15xy 15xyன்னு பிரித்து எழுதிட்டு காமனாக இவங்க 2 பேர்த்தில் காமனாக யார் இருக்காங்களோ அவங்களை எடுத்துடலாம். 3x 3x + 5y. இப்போ இந்த 3x + 5y இங்கே அப்படியே போட்டுடணும். அப்போ யாரை வெளியே எடுத்தால் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பாருங்கள். 5y, ஏன்னா 3 5 15 x × yன்னு வந்துடுவாங்களா? ப்ளஸ் 5 × 5 25 y ஸ்கொயர்னு வந்துடுவாங்க. அப்போது காரணிகள்னு பார்த்தா 3x + 5y 3x + 5y அப்படின்றத காரணிகளாக கிடைக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இப்போ இது வந்து நம்ம ஏன் இந்த சம் கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோம்னா, கீழே உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து
3x + 5y 3x - 5y இது காரணி இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்ததா இந்த சம் சின்னதாக இப்படி தான் நமக்கு கொடுப்பாங்க. 4 × x 4x² கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? 5ன்னு கிடைக்கணும். அப்போ 1 நாங் 4 2 2ம் 4 தான். ஆனால் 2 2 4ன்னு போட்டால் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 4 தான் கிடைக்கும். ஆனால் கீழே இருக்கிறது என்னது? 5. அப்போது என்ன பண்ணான்னா 1 நாங் 4 அப்போ 1x + 4x அப்படின்றதும் காரணிகள் தான். அப்போ இதை அப்படியே எழுதலாம் x². அந்த 5x தான் பிரித்து 1x 4xன்னு பிரிச்சுட்டு நான் 2 காரணியை எழுத போகிறேன். ஓகேவா? சேம் இதே மாதிரி நீங்கள் இந்த 2 சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். x² - 5x + 4 4x² - 4x + y². ஓகேவா? இந்த 2 சம்மும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th இருக்கிறது டேர்ம் 1. நம்ம 7th 6th இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8th சாப்டர் 8th இருக்கிறத கவர் பண்ணுவோம். ஓகே, பாய், தேங்க்யூ.